சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது இந்தியா. அரையிறுதியில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி அபாரம். சாம்பியன்ஸ் டிராபி வரலாற்றில் 5வது முறையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது இந்தியா. தொடர்ந்து 3வது முறையாக இறுதிப் போட்டியை எட்டிப்பிடித்து அபாரம். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான அரையிறுதிப் போட்டியில் ஆட்ட நாயகனாக விராட் கோலி தேர்வு. 84 ரன்கள் எடுத்து இந்திய அணியின் வெற்றிக்கு வித்திட்டதால் கௌரவம். தமிழக கடற்கரையோரத்தில் ஆழ்துளை எரிவாயு கிணறுகள் அமைக்கும் நடவடிக்கையை கைவிட வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடிதம். பாஜகவுடன் கூட்டணி பேச்சு நடக்கிறதா என்ற கேள்விக்கு இல்லை என நேரடியாக மறுக்காத எடப்பாடி பழனிசாமி. 6 மாதம் கழித்து கேள்வி கேளுங்கள் என பதில். பாஜகவோட கூட்டணி சேர்றதுக்கு அதிமுக பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறதா ஒரு தகவல் ஒரு செய்தி. நான் நேரத்தே சொல்லிட்டேன். அதிமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு தயாரா இருக்குது. எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான். மற்ற எந்த கட்சி எங்களுக்கு எதிரி கிடையாது. பாஜக கீஜாக்களை 6 மாசம் கழிச்சு கேளுங்க. அதாவது எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் கேட்கிற கேள்வி. இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? நாங்க தான் சொல்லிட்டோமே, யாரெல்லாம் அங்க இருக்கிறாங்க, யாரெல்லாம் இங்க இருக்கிறாங்க, எல்லாம் 6 மாசத்துக்கு முன்னாடி சொல்லப்படும். இது ஒன்றும் மறைச்சிட்டுலாம் செய்ய முடியாது. மத்திய அமைச்சர் அமித்ஷா கோவை வந்தபோது அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணி தனியாக சந்தித்து பேசியதாக தகவல். 8 நிமிடங்கள் நீடித்த சந்திப்பில் அரசியல் விவகாரங்கள் குறித்து ஆலோசித்ததாகவும் தகவல். மத்திய அமைச்சர் அமித்ஷா இன்னும் 2 நாட்களில் தமிழகம் வரும்போது மேலும் பல மாற்றங்கள் நிகழும். அதிமுக உடனான கூட்டணி பேச்சுவார்த்தையா என்ற கேள்விக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதில். அமித்ஷா ஜி இன்னும் 2 நாள்ல மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. அப்புறம் எத்தனை மாற்றம் வரும்? தேமுதிகவிற்கு மாநிலங்களவை சீட் வழங்குவதாக அதிமுக கூறியதாக எடப்பாடி பழனிசாமி கேள்வி. யார் யாரோ சொல்வதை வைத்து கேட்க வேண்டாம் என்றும் காட்டம். யார் சொன்ன? நாங்க தான் சொன்னோமா? சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க தான் சொன்னோமா? யாரோ சொல்ற கேள்வி எங்களை கேட்காதீங்க சார். நாங்க ஏதாவது வெளிப்பட்டணுமா? தேர்தல் அறிக்கை வந்ததில்ல, நாடாளுமன்ற தேர்தல் வந்ததில்ல. தேர்தல் என்ன வெளியிட்டோம்? ராஜ்யசபா சீட் கொடுப்பதாக கூறவில்லை என இபிஎஸ் தெரிவித்த நிலையில் சத்தியம் வெல்லும், நாளை நமதே என பதிவிட்ட தேமுதிக. எக்ஸ் தளத்தில் வெளியான பதிவு சில நிமிடங்களில் நீக்கம். சிறுபான்மை மக்கள் மனதில் பெரும்பான்மை இடம் பிடித்தது திராவிட மாடல் அரசுதான். இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். மாசி தேரோட்டத்தை முன்னிட்டு தேரை வடம்பிடித்து இழுத்து தரிசனம். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலில் மாசி மாத பிரம்மோற்சவ விழா. சந்திர பிரபை வாகனத்தில் எழுந்தருளி அருள்பாலித்த அம்மன்.
கோயில்களுக்கு எந்த சாதியும் உரிமை கோர முடியாது. கோயிலை சாதி அடிப்படையில் நிர்வகிப்பது மத நடைமுறை அல்ல என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. குற்றாலம் அருவியில் குளிக்க 4 நாட்களுக்கு பிறகு அனுமதி. உள்ளூர் விடுமுறையால் அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். திருப்பத்தூர் வாணியம்பாடி அருகே அரசு பள்ளியில் மேல்தள பூச்சு திடீரென பெயர்ந்து விழுந்தது. 3 மாணவர்களுக்கு தலையில் காயம் ஏற்பட்ட நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை. கள்ளக்குறிச்சி விஷசாராய வழக்கில் கைதான கண்ணுக்குட்டி உள்பட 4 பேருக்கு 5 நாட்கள் போலீஸ் காவல். 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரிய நிலையில் 5 நாட்கள் விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி. முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் நீதிமன்ற நிபந்தனைகளை மீறி சாட்சிகளை மிரட்டுகிறார். உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சிபிஐ தரப்பு வாதம். கவிஞரும் பிரபல பட்டிமன்ற பேச்சாளருமான நந்தலாலா காலமானார். அனைத்து உணர்ச்சிகளையும் தனது பேச்சில் வெளிப்படுத்தக்கூடியவர் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். ஒன்றிய அரசின் 8வது பொருளாதார கணக்கெடுப்பு. மாநில மாவட்ட அளவில் ஒருங்கிணைப்பு குழு அமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. உத்தரப்பிரதேச சட்டப்பேரவைக்குள் பான் மசாலாவை மென்று துப்பிய எம்எல்ஏக்கள். பேரவையை சுத்தமாக வைத்திருக்க சபாநாயகர் சதீஷ் மஹானா வலியுறுத்தல். यहाँ थूकने के मेरी इज्जत है, सबकी इज्जत है। एक आदमी की वजह से सबकी इज्जत क्यों जाने दूंगा? साफ करो भाई, कौन है सफाई कर्मचारी? ஸ்ரீநகர் லடாக் சாலையில் பயங்கர பனிச்சரிவு. எந்தவித சேதமும் ஏற்படாத நிலையில் பனிச்சரிவின் காட்சி வைரல். சென்னையில் ஆபரண தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்தது. தங்கம் ஒரு சவரன் 64,080 ரூபாய்க்கு விற்பனை. தொடர்ந்து 3வது நாளாக வீழ்ச்சியடைந்த மும்பை பங்குச்சந்தை 73,000 புள்ளிகளுக்கு கீழாக வர்த்தகத்தை நிறைவு செய்தது. தேசிய பங்குச்சந்தையின் குறியிட்ட நிப்டி 10வது நாளாக சரிவு. 29 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு பங்குச்சந்தைகளில் தொடர் வீழ்ச்சி. வருமான வரித்துறை அதிகாரிகள் வரி செலுத்துவோரின் மின்னஞ்சல் சமூக வலைதள கணக்குகளை அணுகலாம். புதிய விதி முன்மொழியப்பட்ட வருமான வரி மசோதாவின் கீழ் நடைமுறைக்கு வரும் என தகவல்.
கடன் தொகைக்கு கொரோனா காலத்தில் அதிக வட்டி செலுத்தும்படி மிரட்டியதாக வழக்கு. தனியார் வங்கிக்கு எதிரான புகாரை பரிசீலிக்க ரிசர்வ் வங்கிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. செர்பியா நாடாளுமன்றத்திற்குள் கண்ணீர் புகை குண்டு வீசப்பட்டதால் சலசலப்பு. சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்டு எதிர்க்கட்சியினர் முழக்கம். துபாயிலிருந்து தங்கம் கடத்திய வழக்கில் நடிகை தன்யா ராவ் பெங்களூருவில் கைது. சுமார் 15 கிலோ தங்கம் பறிமுதல். பிரபல திரைப்பட பின்னணி பாடகி கல்பனா தற்கொலை முயற்சி. ஹைதராபாத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதி. லேடி சூப்பர் ஸ்டார் என்று அழைக்க வேண்டாம், ரசிகர்களுக்கு நடிகை நயன்தாரா வேண்டுகோள். நடிகர் அஜித்தை வைத்து தனுஷ் புதிய படம் இயக்க உள்ளதாக தகவல். கடந்த ஜனவரியில் படத்தின் ஒன்லைன் கதையை சொன்னதாக தகவல். வாழ்வில் முன்னேற வேண்டுமென்றால் செய்வதை யாரிடமும் சொல்லாதீர்கள். இன்ஸ்டாவில் அறிவுரை வழங்கிய இயக்குனர் செல்வராகவன். அமைதியா இருங்க, அமைதியா வேலை செய்யுங்க, அமைதியா போங்க, அமைதியா வாங்க. நீங்க வேலை செய்யறது யாருக்குமே தெரியக்கூடாது, உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியக்கூடாது. சில ஏகாதிபத்திய மனங்களை திருப்திப்படுத்த மும்மொழி கொள்கையை திணிப்பது ஏன் என முதலமைச்சர் கேள்வி. மும்மொழி கொள்கையால் வெற்றியடைந்த மாநிலத்தை காட்டுங்கள் என பழனிவேல் தியாகராஜன் பேசியிருந்ததை சுட்டிக்காட்டி பதிவு. தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் குறித்து அனைத்துக் கட்சி கூட்டம். அனைத்து கட்சி கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்தார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். அனைத்து கட்சி கூட்டத்தில் தவேக பங்கேற்பு. விஜய் பங்கேற்பாரா என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் கலந்து கொள்கிறார். வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தேர்தலாக 2026ஆம் ஆண்டு தேர்தல் இருக்க வேண்டும். அதிமுக வலுப்பெற்று இருக்கிறது, திமுக தேய்கிறது என்றும் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. கரும்புக்கான கொள்முதல் விலை டன்னுக்கு 3151 ரூபாயாக நிர்ணயம். கொள்முதல் விலையை நிர்ணயித்து தமிழக அரசு உத்தரவு. தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரி அமைப்பது தொடர்பாக மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டாவிடம் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கோரிக்கை. விரைந்து பரிசீலிக்கப்படும் என ஜே.பி. நட்டா உறுதி அளித்ததாக பேட்டி. சென்னை சேப்பாக்கம் உள்பட 4 இடங்களில் விளையாட்டு அரங்கங்கள் திறப்பு. அரங்கத்தை திறந்து வைத்து கிரிக்கெட் விளையாடிய துணை முதல்வர் உதயநிதி. விருதுநகர் மக்களவை தேர்தல் வழக்கில் தன் மீதான குற்றச்சாட்டுகளை நீக்க கோரி காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தொடர்ந்த வழக்கு. மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய திருவிழாவிற்கு செல்ல 3464 பேர் பதிவு. ராமேஸ்வரத்திலிருந்து 79 விசைப்படகுகள், 23 நாட்டுப் படகுகளில் செல்லும் பக்தர்கள்.
கோவையில் 2500 முறை யானைகள் பாதுகாப்பாக தண்டவாளத்தை கடந்து சென்றுள்ளன. AI கேமரா பொருத்தியதே காரணம் என வனத்துறை செயலாளர் சுப்ரியா சாஹூ தகவல். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதிகள் கடும் வறட்சி. உணவு மற்றும் தண்ணீர் உள்ள பகுதிகளை நோக்கி இடம்பெயரும் யானைகள். நீலகிரி மாவட்டம் உதகையில் வளர்ப்பு நாயை வேட்டையாடிய சிறுத்தை. சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க மக்கள் கோரிக்கை. கொடைக்கானலில் உள்ள தமிழ்நாடு படகு குழாமில் வைப்பு தொகை செலுத்தும் நடைமுறை நீக்கம். கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு நடவடிக்கை. ஜாமீன் மற்றும் முன்ஜாமீன் மனுக்களை முதலில் தள்ளுபடி செய்த நீதிபதியேதான் மீண்டும் தாக்கல் செய்யும் மனுவை விசாரிக்க வேண்டிய அவசியமில்லை. சென்னை உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் அமர்வு திட்டவட்டம். சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தின் தலைவராக ஓய்வு பெற்ற டிஜிபி சுனில்குமார் நியமிக்கப்பட்டதில் அரசியல் காரணம் எதுவும் இல்லை. தகுதியின் அடிப்படையில் மட்டுமே நியமிக்கப்பட்டதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு பதில். கர்நாடகாவில் கடும் நிதி நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் 50% ஊதிய உயர்வு கோரும் எம்எல்ஏக்கள். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மசாஜ் சேர்கள் வழங்கப்பட்டதற்கும் வலுக்கிறது எதிர்ப்பு. மகாராஷ்டிராவில் தேசியவாத காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் தனஞ்சய் ராஜினாமா. கொலை வழக்கில் அமைச்சரின் நெருங்கிய நண்பருக்கு தொடர்பு இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் முடிவு. பொதுமக்கள் அரசியல் கட்சியினர் எளிதில் அணுகும் வகையில் அதிகாரிகளின் செயல்பாடுகள் இருக்க வேண்டும். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அறிவுறுத்தல். டெல்லியில் பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டம். மகளிர் தினமான மார்ச் 8ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. உத்தரப்பிரதேசத்தில் பூலாந்தேவிக்கு போட்டியாக இருந்த கொள்ளை கும்பல் தலைவி குஸ்மா நைன் காசநோய் காரணமாக சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. மணிப்பூரில் ஆயுதங்களை தாமாக முன்வந்து ஒப்படைத்த பொதுமக்கள். கலவரத்தால் பாதிக்கப்பட்ட 5 மாவட்ட மக்கள் 33 ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்களை கொடுத்ததாக காவல்துறை தகவல். மெக்சிகோ கனடாவுக்கு அறிவிக்கப்பட்ட வரி விதிப்பு நாளை முதல் அமல். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்புக்கு சீனா தரப்பில் பதிலடி. அமெரிக்க பொருட்களுக்கு 10 முதல் 15% வரை கூடுதல் இறக்குமதி வரி விதிக்கப்படும் என அறிவிப்பு.
ஐரோப்பிய நாடுகளில் கடும் சரிவை சந்திக்கும் டெஸ்லா கார்களின் விற்பனை. எலான் மஸ்கின் அரசியல் நிலைப்பாட்டை ஐரோப்பியர்கள் விரும்பவில்லை என தகவல். சூடானில் 2024ஆம் ஆண்டு முதல் 200க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு பாலியல் வன்கொடுமை. அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ள ஐநாவின் குழந்தைகளுக்கான அமைப்பு. ஸ்பெயினின் பார்சிலோனா நகரில் 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய சம்பவம். விபத்தில் 30 பயணிகள் படுகாயம். ஆப்கானிஸ்தான் மற்றும் திபெத்திலும் நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 4.2 பதிவு. பாகிஸ்தானின் சிந்து நதியில் 80,000 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் இருப்பதாக கண்டுபிடிப்பு. நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ள பாகிஸ்தானுக்கு கிடைத்த ஜாக்பாட்.